நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் இனி நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல்வாழ்த்துக்களை சொல்கிறோம். எங்களுடைய வீடியோவை, அதாவது எங்களுடைய சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களும் சரி, புதிதாக பார்க்கும் அன்பர்களும் சரி, இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்குது, பெல் பட்டன் இருக்குது, ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இப்போது இன்றைக்கி 20/3/2021 சனிக்கிழமை இன்றைய பஞ்சாங்கத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்று மங்களகரமான சார்வரி வருடம் 20/3/2021 சனிக்கிழமை. மாதம் தமிழ் மாதம் பங்குனி மாதம் மீன மாதம், தமிழ் தேதி 7ஆம் தேதி, அயனம் உத்தராயண புண்ணிய காலம், ருது சசி ருது, பட்சம் சுக்லபட்சம் வளர்பிறை திதி. இன்றைய நட்சத்திரம் பகல் 2:21 வரைக்கும் ரோகிணி, பிறகு மிருகசீரிஷ நட்சத்திரம். இன்றைய திதி சப்தமி திதி, விடியற்காலை 4:26 வரைக்கும், பிறகு அஷ்டமி திதி வருகிறது. யோகம் பிரீத்தி ஆயுஷ்மான், கரணம் கரசை வனிசை பத்திரை. சந்திராஷ்டமம் சுவாதி விசாக நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய பஞ்சாங்கத்தை நாம் பார்த்தோம். கிரகங்கள் இன்று என்ன பலன்களை 12 ராசிகளுக்கும் வழங்க இருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். முதலில் இன்று ஆன்மீக தகவல் ஒன்று சொல்ல இருக்கிறோம். அதாவது இன்றைக்கி பெருவாரியான மக்கள், லோ கிளாஸ் ஆகட்டும், மிடில் கிளாஸ் ஆகட்டும், இல்லை ஹையர் மிடில் கிளாஸ் எந்த மக்களாக இருந்தாலும் அவரவர்களுக்கு ஏற்ற தகுதிக்கு ஏற்ப கடனை வாங்கிட்டு சிலர் கட்டி முடிக்க முடிகிறது, சிலரால் கட்ட முடியவில்லை. எல்லாரும் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ப கடனை வாங்கிக்கிறாங்க. கடன் வாங்காத குடும்பமே இல்லை, ஏழையிலிருந்து பணக்காரர்கள் வரைக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் சிலரால் ரொம்ப கட்ட முடியாமல், ஒரு சிலர் டியூ கட்ட முடியலன்னா ரொம்ப, அதனால் சில விளைவுகளை சந்திக்க நேரிடுகிறது. குடும்பத்தில் ஒருத்தருக்கு கொஞ்சம் மனஸ்தாபம் இல்லை பிரச்சனை. ஒரு சிலர் அதெல்லாம் வார்த்தைகளில் சொல்ல இயலவில்லை. அப்படி ஒரு அவஸ்தைப்படுகிறாங்க. இதுக்கு அழகான ஒரு பரிகாரம் நம்ம சொல்லணும்னு ஆசைப்படுறோம். அதாவது கடன் நிவாரண ஸ்லோகம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. ரெண்டாவது அதுக்கு உண்டான கடவுள், அது இன்றைக்கி சனிக்கிழமை நம்ம சொல்கிறோம். இந்த சனிக்கிழமைக்கு உரிய பெருமாள் தான் நமக்கு பார்த்திங்கன்னா அவர் நரசிம்ம அவதாரம். அதாவது ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர்னு சொல்லுவாங்க. அந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்வது இந்த கடன், அதற்கு ஒரு ஸ்லோகம் இருக்குங்க. கடனுக்கு நிவாரணம் ஆகிறதுக்கு ஒரு ஸ்லோகம் ஒவ்வொரு அந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் வாசலில் புக்கு விற்கிறாங்க. அதுக்கு முதல் ஒரே ஒரு அடி மாத்திரம் நான் சொல்கிறேன். தேவதா காரிய சித்தார்த்தம் சபாஸ்தம்ப சமுத்பவம் அப்படின்னு ஆரம்பிக்கும். இல்லை அந்த திருக்கோயில்களுக்கு நீங்கள் சந்தைக்கு போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அந்த கோயிலையே கல்வெட்டாக வெட்டி வச்சுருக்காங்க அந்த ஸ்லோகத்தை. அப்படியே ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் உட்காந்து படிக்கலாம். புக்கு கூட வாங்க தேவையில்ல. ஆனால்
இந்த நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மருடைய ஸ்லோகம் ஒவ்வொருத்தரும் வந்து கண்டிப்பாக சொல்லலாம். இப்போ கடனை வாங்கிட்டீங்க, கடனை திருப்பி அடைக்க முடியல அப்படின்னும்போது ஒரு சிறிய தொகை செவ்வாய்க்கிழமை, அதாவது செவ்வாய் ஓரையில் செவ்வாய்க்கிழமையில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம், கட்ட ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்குது, நம்மளால் வந்து ஒரு அதிக அளவு திருப்பி இது பண்ண முடியல, நிறைய ஓவர் டியூ ஆகிப்போச்சு, இப்போ நீங்களேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஒரு 2000 ரூபாய் கட்டினா கூட அந்த நீங்கள் வந்து அந்த செவ்வாய் ஓரையில் ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னாக்கா, அந்த ஆரம்பிச்சிங்கன்னா அது கபகபகபன்னு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து எப்படியாவது பணம் உங்கள் கையில் வந்து சேர்ந்து கம்ப்ளீட்டாக கடனை காலி பண்ணிடும், கடன் நிவர்த்தி ஆகிவிடும். நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு இந்த ஸ்லோகத்தை நீங்கள் வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்குது, பூவரசன் குப்பம், பரிக்கல், அபிஷேகப்பாக்கம் அப்படின்னு லக்ஷ்மி நரசிம்மர் கோயில், அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயில் சுவத்துலேயே வந்து அழகாக வரைஞ்சி வச்சுருக்காங்க அந்த ஸ்லோகத்தை. நீங்கள் அதை ஒரு ஃபோட்டோ காப்பி மாதிரி எடுத்துகிட்டு வந்து கூட படிக்கலாம். டெய்லி நீங்கள் வந்து அதை சொல்ல மனம் உருகி சொல்ல உங்கள் கடன் வந்து எவ்வளோ சீக்கிரம் அடையுமோ அவ்வளோ சீக்கிரம் அடைஞ்சிடும், கடன் காணாமல் போயிடும் நிச்சயமாக. அந்த 3 கோயிலுக்கும் ஒரே நேர்கோட்டில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குறைஞ்சது ஒரு அதுக்கும் வந்து முக்கியமான நாள் இருக்குது, அந்த நாளில் உங்களால் போக முடியுமான்னு தெரியல. நரசிம்மருக்கு உண்டான சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நட்சத்திரத்துக்கு போகலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த நட்சத்திரத்துக்கு கூட வேண்டாம், நீங்கள் என்றைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குதோ அன்றைக்கி போங்க. ஒரு சனிக்கிழமையாக தேர்ந்தெடுத்துட்டு போங்க, இல்லை ஒரு புதன்கிழமையாக தேர்ந்தெடுத்துட்டு போங்க, இல்லை ஞாயிற்றுக்கிழமை கூட போகலாம். அது கோயிலுக்கு போகிறது இன்னும் போகணுன்னு ஆயிடுச்சுன்னா என்றைக்கு வேணாலும் போங்க. போய் நீங்கள் ஒரு 3 மாதம் தொடர்ந்து போங்க, மாதத்துக்கு ஒரு நாள்னு 3 மாதமும் 5 மாதமும் போய் அந்த ஸ்லோகத்தை அந்த சன்னிதானத்தில் உட்காந்து நீங்கள் சொல்லுங்கள், மனப்பாடமாக ஒப்பிங்க. ரொம்ப மனம் உருகி நீங்கள் வேண்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகிடும். இதை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய கோயில் இருக்குங்க. இப்போ நம்ம சொன்னது இது ஒன்று தான். இன்னும் அடுத்த எபிசோடில் வர நிறைய எபிசோட் இருக்குது. சோளிங்கர் மலை இருக்குது, அதுக்கப்புறம் வந்து முருகருக்கு ஒரு கோயில் இருக்குது, இதுக்கு நிறைய திருக்கோயில்கள் நிறைய இருக்குது, நிறைய எபிசோட் இருக்குது. இப்போ இதோட இந்த எபிசோடு இந்த ஆன்மீக தகவலை முடிச்சுப்போம். அடுத்தது 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போது மேஷராசி காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி. இந்த ராசி அதிபதி செவ்வாய் பகவான் 2ஆம் வீட்டிலிருந்து குரு பார்வையில் இருக்கிறார். கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. அதையும் தாண்டி அந்த செவ்வாய் 2லிருந்து விருச்சிக ராசி தன்னுடைய வீட்டை பார்க்குறார் பாருங்கள், அது விருச்சிக ராசிக்கும் ஒரு மேன்மை தரக்கூடிய ஒரு நிலை. உங்களுக்கு 8ஆம் இடம் அப்படின்போது வயசானவங்களுக்கு ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளே வந்து அது நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலை. ரொம்ப தைரியமாக இருக்கலாம். அந்த மேஷராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதோட உங்களுக்கு பண வரவு ரெட்டிப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக இருக்குங்க. இதில் ஒன்றும் எந்த குறையும் இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி விடுமுறை நாளாக இருந்தாலும் சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இந்த மேஷராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார், சுகஸ்தானம். 6ஆம் இடத்தை ஆரோக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறார். 7ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு சுக்கிரன் உச்ச நிலையில் இருக்கிறார். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். ஜாலியாக வெளியே போயிட்டு வரலாம், குடும்ப சமேதரமாக, அதாவது மற்ற குடும்ப உறுப்பினர்களையும் அழைச்சிக்கிட்டு நீங்கள் போயிட்டு வரலாம். கோயில்களுக்கோ, நட்பு வீட்டுகளுக்கோ, இல்லங்களுக்கோ அல்லது சொந்த பந்தங்களுடைய இல்லங்களுக்கோ கூட சென்று விட்டு வரலாம். அடுத்தது ரிஷபம் அப்படின்னும்போது ரிஷபராசி அதிபதி உச்ச நிலையில் இருக்கிறார். ராசியை குரு பார்க்குறார். குரு மங்கள யோகம் இருக்கிறது, குரு சந்திர யோகமும் இருக்குது.
இது அற்புதமான ஒரு நிலை. குரு மங்கள யோகம், குரு சந்திர யோகம். ரிஷபராசிக்கு இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள், தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு பிள்ளைகளுக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 5ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, எந்த குறையும் இல்லை. 7ஆம் இடம் அதை விட சிறப்பாக இருக்குது. அதாவது குழந்தைகள், மனைவி மற்றும் இல்லத்தில் இருக்கும் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கிய நிறைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தினமாக அமைகிறது. எந்த குறவும் இல்லை. என்ன ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, உங்களுக்கு 11ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். அதனால் எடுத்த காரியங்களில் கொஞ்சம் காலதாமதமாகும். இன்றைக்கி இந்த சனிக்கிழமை என்ன காரியத்தில் இறங்க போகிறீங்க? மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு இன்று அற்புதமான ஒரு நாள். அடுத்தது மிதுனம். மிதுனம் அப்படின்னும்போது ராசி அதிபதி உங்களுக்கு 9ஆம் வீட்டில் ரொம்ப பாக்கியஸ்தானத்தில் இருந்து அவர் பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்குறாரு. நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ராசி அன்பர்களுக்கு. உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்குதுன்னு நினைக்கலாம். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு நீங்கள் சாதனை செய்வீர்கள் அப்படின்னே சொல்லலாம். அஷ்டமத்து சனி உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. குருவின் பார்வை உங்களுக்கு சிறப்பாக அமைகிறது. 4ஆம் வீட்டை குரு பார்ப்பது சொந்த வீடு வாசல் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. 7ஆம் வீட்டு அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார். 5 குடையவன் உச்ச நிலையில் இருக்கிறார். பிள்ளைகளுடைய ஸ்தானம் அற்புதமாக இருக்குது, எந்த குறையும் கிடையாது. இன்று சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் கடின உழைப்பு சிந்த வேண்டியிருக்கும். மற்றபடி வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு இன்றைக்கி விடுமுறை தானே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அற்புதமான ஒரு நாள் மிதுன ராசி அன்பர்களுக்கு. அடுத்தது கடகம். கடகம் அப்படின்போது ராசியை குரு பகவான் பார்க்குறார். கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம், அதற்கான பேச்சுவார்த்தையை வீட்டில் நடத்துவார்கள். பணவரவு ரெட்டிப்பாக இருக்கும். ஆனால் கொடுக்கல் வாங்கல் மாத்திரம் பண்ணாதீங்க. தைரிய வீரியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். இளைய சகோதரத்தால் ஆதாயம் நிச்சயமாக உண்டு. படிக்கும் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி 5ஐ பார்க்கிறார். இதனால் என்ன ஒரு நிலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதாவது உங்களுடைய புத்திரிகள் ரொம்ப நல்ல பெரிய லெவலுக்கு அவங்க படித்து முடித்து வேலைக்காக காத்திருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் பூர்வீகத்தில் வீடு கட்டக்கூடிய ஒரு சூழல் கூட அமையலாம். மொத்தத்தில் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். பாக்கியஸ்தானத்தை சனி பார்ப்பதால் வெளிநாட்டு பயணம் போகாதீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை வீட்டில் நடத்துவார்கள் அப்படின்னு சொல்கிறோம். மொத்தத்தில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். அடுத்தது சிம்மம். சிம்மம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ராசி அதிபதி 8ல் போய் மறைஞ்சி சனி பார்வையில் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பின்னடைவு அப்படின்னே சொல்லலாம். சிம்மராசி அன்பர்கள் எதிலையும் முதன்மையானவர்கள் இருந்த போதிலும் 8ல் மறைந்து சனி பார்வையில் இருப்பதால் உங்களுக்கு அப்படி ஒரு நிலை. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். அதோடு பார்த்திங்கன்னா கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பாக இருக்கும், எந்த குறையும் கிடையாது. அடுத்தது உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி பார்க்குறார். வீடு இல்லாதவங்க வீடு வாங்கலான்னு உட்காந்து பேசுவீங்க, நல்ல முடிவாக அமைகிறது. படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கிங்க. 7ஆம் வீட்டில் உங்களுக்கு 2ஆம் வீட்டு 2க்கும் 11க்கும் உடையவன் 7ல் இருக்கிறார். 7க்குடையவன் 6ல் ஆட்சி நிலையில் குருவோடு இணைஞ்சிருக்கிறார்.
வாழ்க்கை துணையால் உங்களுக்கு பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்கிறது. நீங்கள் பொது இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம், வேலை பார்க்குற இடம், பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், இது மாதிரி இடங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். எது எப்படி இருந்த போதிலும் உங்களுக்கு 10ஆம் வீட்டை குரு பார்ப்பது என்பது மிகவும் சிறப்பான ஒரு நிலை. அதோடு பார்த்திங்கன்னா காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள் சிறப்பாக பணிபுரிவார்கள். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள் இவங்களுக்கும் நல்ல சிறப்பாக வேலைவாய்ப்பு கிடைச்சி சம்பாத்தியம் பெறக்கூடிய உன்னதமான ஒரு நிலை. சிம்ம ராசி அன்பர்களுக்கு அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது. இன்று எந்த குறையும் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது கன்னி ராசி அப்படின்னும் பொழுது ராசி அதிபதி உங்களுக்கு உச்ச நிலையில், அதாவது 6ஆம் இடத்தில் இருக்கிறார். உச்ச நிலையில் மன்னிக்கணும், புத பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசி அதிபதி 6இல் இருக்கலாமோ இருக்கக்கூடாது, ஆனாலும் ராசியை குரு பகவான் பார்க்கிறார். இது மாபெரும் சிறப்புங்க. ராசியை குரு பகவான் பார்த்தாலே அதுவே போதும், உங்களுக்கு கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கும். 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு சுக்கிரன் உச்ச நிலையில் இருக்கிறார். உங்களுக்கு கௌரவமான நிலை, குடும்பம் கொஞ்சம் மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது பொருளாதார மேன்மை நிச்சயமாக உங்களுக்கு இனிமை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா 2 குடையவன் உச்ச நிலையில் இருக்கிறார். சனி பார்க்குறார், இருக்கட்டும், பார்த்தாலும் கொஞ்சம் அதில் ஒரு 20% போயிட்டாலும் மீதி 80% உங்களுக்கு கிடைக்கும்ல, இல்லை போராடியாவது ஜெயிக்கலாம்ல, காலதாமதமாவது கிடைச்சாலும் கிடைக்கும் இல்லையா. மற்றபடி சனி என்ன செய்ய முடியும்? காலதாமதத்தை ஏற்படுத்த முடியும். தைரிய வீரிய ஸ்தானம் சிறப்பாக இருக்குது, எந்த குறையும் இல்லை. தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. அதோடு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு உடல் ரீதியாக ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படலாம். மற்றபடி உங்களுடைய தந்தைக்கும் வீட்டில் உள்ள குடும்ப பெண்களுக்கும் உடம்பு முடியாமல் போகலாம், அல்லது அவங்க சனி பார்வை இருப்பதால் எதிராக பேசக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. மற்றபடி பார்க்கும்பொழுது பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள். 9ஆம் வீட்டை குரு பார்க்குது, அப்போ அதை விட சிறப்பு வேறு என்னங்க இருக்குது? அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஆதாயம், குரு சந்திர யோகம். உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போது உண்மையிலேயே பாக்கியம் தானேங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு உண்மையிலேயே இன்று அற்புதமான ஒரு பாக்கியத்தை பெறுகிறீர்கள் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது துலா ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராசிரமம், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த 2ஆம் வீட்டு அதிபதி பார்க்குறார். இது மாபெரும் சிறப்புங்க, எந்த குறையும் கிடையாது. பண வருவாய் திருப்திகரமாக இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும், தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், உங்கள் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது, உங்களுக்கு 5ஆம் இடம் 6ஆம் இடம் சிறப்பாக இருக்குது, எந்த குறையும் இல்லை. என்ன ஒரு சிலருக்கு மறைமுகமாக எதிரிகளால் தொல்லை ஏற்படும். இன்றைக்கி விடுமுறை, என்ன எதிரி எங்கே வந்துட போகிறான். பட் இருந்தாலும் உங்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி உங்களுக்கு இன்று அற்புதமான ஒரு நாள். சந்திராஷ்டமம் மட்டும்தான் இருக்கிறத ஒழிய கொஞ்சம் விடுமுறை நாள் இருந்துட்டு போட்டோம். நீங்கள் எங்கேயும் வெளியில் போகிறது ஜாகிரதையாக பார்த்து போங்க, பேசும்போது ஜாகிரதையாக பேசுங்க, பழகுங்க, வண்டி வாகனங்களில் போகும்போது எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி எந்த குறையும் கிடையாதுங்க. அடுத்தது விருச்சிகம் அப்படின்னும்போது உங்களுக்கு ராசி அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னாக்கா 7ஆம் வீட்டிலிருந்து விருச்சிகத்தை பார்க்குறார். ராசி அதிபதியை ராசியை பார்த்தா அப்போ உங்களுக்கு கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்குது. இன்று பொழுது நல்லபடியாக போகுங்க. அந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எந்த குறையும் கிடையாது. ஏன்னா 2ஆம் இடம் சிறப்பாக இருக்குது, 7ஆம் இடம் சிறப்பாக இருக்குது, மனைவி ஸ்தானம், கணவன் மனைவி ஸ்தானம் நல்லா இருக்குது. பிள்ளைகள் ஸ்தானத்தை மாத்திரம் சனி பார்க்குது. அதனால் பிள்ளைகளுக்கு உடம்பு முடியாமல் போகலாம், இல்லை அவங்க உங்களுக்கு எதிராக பேசலாம். மற்றபடி உங்களுக்கு இன்று சுகஸ்தானம் கூட திருப்திகரமாக இருக்குது.
குறை ஒன்றும் இல்லை. லாபஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது. அதனால் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குறை ஒன்றும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இந்த 7.5 வருஷம் நீங்கள் பட்ட கஷ்டம் போதும், இப்போ உங்களுக்கு அதற்கான விடியல் வந்தாச்சு. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எதை தொட்டாலும் அது லாபம். பாருங்கள், 3ஆம் இடத்துல குரு இருக்கிறார், 11ஆம் வீட்டை குரு பார்க்குறார். அப்போ தொட்டதெல்லாம் தொடங்கும், லாபம் லாபம் லாபம். ஸோ அப்போது நீங்கள் இன்றைக்கி விடுமுறை நாளாக இருந்த போதிலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இது அமைகிறது. அடுத்தது உங்களுக்கு தனுசு அப்படின்னும்போது தனுசு ராசி அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கிறார். உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி தனக்காரகன் தனஸ்தானாதிபதி 2 பேரும் ஒன்றா உட்காந்துருக்குறாங்க. அப்போ பணத்துக்கு உங்களுக்கு பல வழியில் உங்களுக்கு பணம் வீடு தேடி வரும். அற்புதமான ஒரு நாள், லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு நாள்னே சொல்லலாம். ஏன்னா வருட கிரகங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் தாங்க. சனி பகவான் 2ல் இருந்தாலே உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம், குடும்ப மேன்மை. இனிமேல் இந்த தனுசு ராசி அன்பர்கள் ஒரு மிக சாதாரண குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட இன்றைக்கி நல்ல பெரிய லெவலில் பூஸ்டிங்காக வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பணம் வந்தால் எல்லாமே வந்துடுங்க. ஏன்னா வருட கிரகங்களான சனி பகவான் 2.5 வருஷம் அங்கேருந்து உங்களுக்கு அள்ளி குவிக்க போகிறார். அப்போது அப்படி இருக்கும்பொழுது எந்த ஒரு குறையும் இல்லை. வண்டி வாகனங்கள் இன்றைக்கி இன்றைக்கி கொஞ்சம் பார்த்து போங்க. எடுக்க மாட்டீங்க, இருந்தாலும் எடுக்கும்போது பார்த்து எடுங்க. வண்டி வாகனங்கள், தாயாருக்கு உடம்பு முடியாமல் போகலாம், மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடலாம். மற்றபடி உங்களுக்கு வாழ்க்கை துணை 3ஆம் இடத்தில் இருக்கிறார் புத பகவான். அதனால் முக்கால் சுபம் என்று சொல்லலாம். அதனால் எந்த குறையும் இல்லை. கணவன் மனைவி உறவு நிலை 2ல் குரு இருக்காருங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். எந்த குறையும் இல்லை. அதோடு உங்களுக்கு 10ஆம் வீட்டை குரு பார்க்குறார். அதை விட ஒரு சிறப்பு என்னங்க, ரொம்ப உங்களை தேடி பட்டம் பதவிகள் வரக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் விடுமுறை நாள் இருந்த போதிலும் சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு குறை ஒன்றும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஆன்மீக சிந்தனை மேலோங்கி ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்துவிட்டு வருவீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக அமைகிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள். அடுத்தது மகரம் அப்படின்னும்போது ராசி அதிபதி ராசியில் இருக்கிறார். 12 3க்கும் உடைய குரு பகவான் ராசியில் இருக்கிறார். குரு நீச்ச பங்கம் அடைகிறார். குருவோ சுபத்தன்மையை பெறுகிறார். அப்போ கௌரவம் புகழ், ராசி அதிபதி அங்கே ஆட்சி நிலையில் இருந்தாலே உங்களுக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுக்கு 2ஆம் இடத்தில் புதன் இருக்கிறார். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. 2 குடையவனே சனியாக இருப்பதால் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். எந்த குறையும் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்க போகிறதில்ல விடுமுறை நாள். அப்போ முயற்சியை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. அடுத்தது உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி 5ல் இருக்கிறார். சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. சந்தோஷஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. 6ஆம் இடம் அதை விட சிறப்பாக இருக்குது. 7ஆம் இடம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். அதாவது நம்ம 4ஆம் இடம் 5ஆம் இடம்ன்றோம், உங்களுக்கு புரியணும் இல்லையா? அதாவது 4ஆம் இடம் சுகஸ்தானம் அருமை, இன்றைக்கி சுகமாக இருப்பீங்க. 5ஆம் இடம் சந்தோஷஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 6ஆம் இடம் ஆரோக்கியஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் இடம் சப்தமஸ்தானம் கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன். அப்போ அது இன்னும் அதை விட சூப்பராக இருக்குது. அதனால் இன்றைய நாள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குறை ஒன்றும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் 9ஆம் வீட்டை குரு பார்க்குறார். அப்போது ஒன்றும் பாக்கிய நிறைவே பெறுகிறீர்கள். தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் நிச்சயமாக உண்டு. நிச்சயமாக லட்சுமி கடாட்சமான ஒரு நாளேன்னு சொல்லலாம். வெளிநாட்டு பயணம் செல்ல நினைக்கும் அன்பர்கள் தாராளமாக போகலாம். அதனால் ஆதாயம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு நம்ம சொல்லணும்.
10ஆம் வீட்டு அதிபதி உச்ச நிலையில் இருக்கிறார். சனி பார்வையில் இருக்கட்டும், உச்சம் தானேங்க. இப்போ அதனுடைய எஃபெக்ட் இருக்கும் இல்லையா? அப்போ இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சொந்த தொழில் புரியும் அன்பர்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகும் அன்பர்களாக இருந்தாலும் சரி, இந்த சுக்கிரன் உச்சம் அடைஞ்சது ஒரு மாபெரும் சிறப்பு, ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிறப்பான ஒரு நிலை. ஆன்மீக சிந்தனை மேலோங்கி ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்துவிட்டு வருவீர்கள். அடுத்தது கும்பம் அப்படின்னு எடுத்துட்டால் ராசி அதிபதி 12இல் இருந்தாலும் அவர் ஆட்சி நிலையில் இருக்கிறார், குருவோடு இணைஞ்சிருக்கிறார். அற்புதம். கௌரவம் புகழ் அந்தஸ்துக்கு குறைவு கிடையாது. ராசி அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார், 2ஆம் இடத்து அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். இப்போ பண வரவு திருப்திகரமாக இருக்கும். ஆனாலும் கொடுக்கல் வாங்கல் பண்ணாதீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னாக்கா 4ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சுகஸ்தானம், வண்டி வாகனங்கள், தாயார் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தது 5ஆம் இடம் புத்திரிகள் ஸ்தானம் ரொம்ப அதை விட சிறப்பாக இருக்குது. அந்த ஸ்தானாதிபதியை உங்கள்கிட்ட ராசியில் தான் உட்காண்டிருக்கார். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள், குறை ஒன்றும் இல்லை. 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ஆரோக்கியத்தில் குறைவே கிடையாது, சிறப்பான ஒரு காலகட்டம். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும். 7ஆம் வீட்டு அதிபதி அப்கோர்ஸ் 2இல் போய் உட்கார்ந்துருக்கிறார். அது நல்ல நிலை தான், இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கிறதால கொஞ்சம் இன்றைக்கி கும்பராசி அன்பர்கள் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி விட்டு கொடுத்தால் வாழ்க்கை கெட்டு போவதில்லை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்ச நிலையில் இருக்கிறார். அப்போது பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. சனி பார்க்கட்டும், பாக்கியம் கொஞ்சம் குறையட்டும், 70% கிடைக்கட்டும், சந்தோஷம். மொத்தத்தில் பார்க்கும்போது இன்று ஆன்மீக சிந்தனை மேலோங்கும், ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனையே தர இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. அடுத்தது மீனம் அப்படின்னும்பொழுது மீனராசி அதிபதி 11இல் இருக்கிறார், 11 கூடியவனும் 11இல் இருக்கிறார். இது ரொம்ப அற்புதமான ஒரு நிலை. இந்த மீனராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடத்தில் வருட கிரகங்கள் இருக்கிற சனி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு 2.5 வருஷம் இருப்பாருங்க. அது இருக்கிற வரைக்கும் உங்களை அசைச்சிக்க முடியாது. உங்களுக்கு லாபம், தொட்டதெல்லாம் லாபம். குருவாவது 1 வருஷம் இருப்பார், அது உடனே அதிசாரப்பட்டு கும்பத்துக்கு வந்துடுவார், மறுபடியும் அங்கே போயிடுவார். பட் இருந்தாலும் உங்களுக்கு 11ஆம் வீட்டில் 2 கிரகங்கள் இருப்பது மாபெரும் சிறப்பு. நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை. பணம் பல வகையில் உங்கள் பையை நிரப்பும், கஜானாவை நிரப்பும் அப்படின்னே சொல்லலாம். தொட்ட காரியங்கள் 100% வெற்றி பெறும். சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. பிள்ளைகள் சந்தோஷஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது. ஆனால் ஆரோக்கிய ஸ்தானம் மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. ஏன்னா அந்த அதிபதி உங்களுக்கு உங்களுக்கு ராசியில் உட்காந்து சனி பார்வையில் இருக்கிறார். அதனால் கொஞ்சம் ஆரோக்கிய குறைவு ஏற்படும். உடல் ரீதியாகவும் கொஞ்சம் ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. கணவன் மனைவி சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், அந்த இடம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. எந்த குறையும் கிடையாது. கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். அடுத்தது பார்த்திங்கன்னா 9ஆம் வீட்டு அதிபதி பார்க்கிறார். அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஆதாயம், தந்தையால் அனுகூலம், பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள். வெளிநாடு போகணுன்னா தாராளமாக போயிட்டு வாங்க. கிரகங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை தரும். ஆன்மீக பயணம் ஒரு சிலர் மேற்கொள்ள ஆசைப்படுவீர்கள், தாராளமாக போயிட்டு வாங்க. மற்றபடி உங்களுக்கு
10 11 இருக்கிறார், 11 11 இருக்கிறார். அப்போது நீங்கள் எதை செய்தாலும் லாபம், எதை தொட்டாலும் லாபம், எதை பேசினாலும் அனுகூலம் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு குறையும் கிடையாது. உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி 12 இருக்கிறார், 4க்கும் 7க்கும் உடையவர் 12 இருக்கிறார்னா பெண்களால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம், அது சுப செலவுகளாகவே இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த மீனராசி அன்பர்களுக்கு இன்று அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது. மீனராசி மட்டுமல்ல, 12 ராசிகளுக்கும் இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது. அமைய எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.